ஞானம் என்றால் என்ன? மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட தெய்வீக தன்மையுடைய காரியங்கள். அல்லேலூயா. அதுதான் ஞானம். புத்தி அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருக்கிறது. மனுஷன் உலகத்துல கத்துக்கிற விஷயங்கள் அவனுடைய புத்தியினால, அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னால, அறிவினால கத்துக்கிற காரியங்கள் தான் புத்தி. அப்போ ஞானமும் அறிவும் புத்தியும் என்ன பண்ணுதான், சாலமோனை ஞானியா ஆக்கி அதை கூப்பிடுதான். அதை கற்றுக்கொள், இன்னும் ஞானத்தை பெற்றுக்கொள், இன்னும் புத்தி அடைந்துக்கொள், நிறைய காரியங்களை கற்றுக்கோ, மறைப்பொருளான விஷயங்களை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஞானி சொல்றார். சாலமோன் ஞானி சொல்றார். அப்போ ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் நம்ம மெயின் ஞானத்தை எங்கே தான் கற்றுக்க முடியும்னா தேவனுடைய வார்த்தையில தான் மெயின் ஞானம் இருக்கு, மெய் அறிவு இருக்கு, மெய் புத்தி இருக்கு. அங்கே தான் நம்ம அவருடைய ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும். தேவச்சனமே.